Hello everyone, welcome back to my channel. இந்த வீடியோ மூலமா என்ன பார்க்க போறோம்னா பிரேக் அவுட் ஸ்டாக் சப்ஜெக்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தென் மறக்காம பெல் ஐகான் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பனா தான் என்னோட வீடியோ ஃபாலோ பண்ண முடியும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். The first one ஜிந்தால்ஸா. இது டே சார்ட் பேட்டர்ன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. 525ல இருந்து அருமையான ரேலி, வால்யூம் தென் பையிங் பிரஷர் ரொம்ப ஹெவியா இருக்கு. 620ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு அண்ட் தென் பிரேக் அவுட் 660 ஒன்ஸ் ஆன் தி ஸ்டாக் இந்த பிரைஸ் ஆக்ஷன் வந்து ப்ரோக் பண்ணும்போது ஃபர்தரா ஸ்டாக் ப்ரீவியஸ் இங்கே வந்து ப்ரோக் பண்ணி ஒரு புதிய வந்து ஐ வந்து கிரியேட் பண்ணலாம். இது பைசல் கம்பெனி கிடையாது. அட் தி சேம் டைம் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் நான் ஷேர் பண்ணல. இந்த வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இது மந்த்லி சார்ட். ஸோ மந்த்லி சார்ட்ல வந்து ஸ்டாக் அருமையான அப்டர்ன்ல இருக்கு. அட் தி சேம் டைம் வால்யூம்ஸ் பையிங் பிரஷர் ரொம்ப ஹெவியா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் நிக்கிதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது டே சார்ட். இந்த ஸ்டாக் 350ல இருந்து அருமையான ரேலி, இந்த வந்து சேனலை வந்து ப்ரோக் பண்ணி பிரைஸ் அப்டர்ன்ல போயிருக்கு. ஸ்டாக் வந்து ஆல் டைம் ஹையை வந்து பதிவு பண்ண முன்னாடி ஸ்டாக்ல வந்து ப்ராஃபிட் புக்கிங், ஃபைனலா வந்து ஸ்டாக் சப்போர்ட்டை வந்து ரீடெஸ்ட் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கண்டில ஸ்டாக் பதிவு பண்ணியிருக்கு. ஸோ 370ங்கிறது ஸ்டாக்ல வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை வந்து ஸ்டாக்ல ஆக்ட் ஆகும். ஸோ பிரைஸ் ஆக்ஷனை வச்சு பார்க்கும்போது ஸ்டாக் 450 தென் 470 வரை மூவ்மெண்ட் பண்றது புரிஞ்சுக்கிறதா சொல்லலாம். இது வீக்லி சார்ட். ஸோ வீக்லி சார்ட்ல வந்து ஸ்டாக் ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்து ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கண்டில ஸ்டாக் பதிவு பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்தரா ஸ்டாக் மூவ்மெண்ட் பண்ணுவான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஃபைனல் ஒன் டெக்ஸ்டான். இது டே சார்ட். இந்த ஸ்டாக் ஸ்ட்ராங்கான டபிள்யூ பட்டனை வந்து ப்ரோக் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்து புல்லிஷ் கண்டில ஸ்டாக் பதிவு பண்ணியிருக்கு. ஃபர்தர் மோர் ஸ்டாக்குடைய க்ளோசிங் பார்த்தீங்கன்னா டேவோட ஐக்கிட்ட ஸ்டாக் ஸ்ட்ராங்கான க்ளோசிங் கொடுத்துருக்கு. இந்த வந்து ஸ்டாக் ப்ரீவியஸ் ஸ்விங்கை வந்து ப்ரோக் பண்ணி ஒரு புதிய வந்து ஐ வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கிறதா சொல்லலாம். ஃபர்தரா ஸ்டாக் 10 இயர்ஸ்ல வந்து ப்ரோக் பண்ணும்போது ஸ்ட்ராங்கான மூவ்மெண்டம் ஸ்டாக்ல எதிர்பார்க்கலாம். ப்ரைஸ் எந்த ரேஞ்ச் வரை மூவ்மெண்டம் பண்ணுங்கிறது வெளிப்பட்டது கஷ்டம். பட் ஸ்டாக் இருந்தாலும் அப்டர்ன்ல இருக்கிறதா சொல்லலாம். இது மந்த்லி சார்ட். ஸோ மந்த்லி சார்ட்ல வந்து ஸ்டாக் ஸ்ட்ராங்கான அப்டர்ன்ல இருக்கு. அட் தி சேம் டைம் வால்யூம்ஸ் பையிங் பிரஷர் ரொம்ப ஹெவியா இருக்கு. ஓகே வர்ஸ், இந்த சப்ஜெக்ட் இதோட முடியுது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.